ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் அருட்கருணையாழும், ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷியின் அருட்கருணையாழும், லோபாமுத்ரா சமேத அகஸ்ய பெருமானின் அருட்கருணையாலும், அடியனுடைய ஆச்சாரியனுடைய அருட்கருணையாலும் நாம் இந்த பதிவிலே வருகின்ற குரு பயிற்சியை முன்னிட்டு ஒரு வித்தியாசமான, அதாவது நீங்கள் இது வரைக்கும் மற்ற குரு பயிற்சி பலன்கள்லாம் பார்த்துருப்பீள். இது கொஞ்சம் சற்றே வித்தியாசமான ஒரு குரு பயிற்சி பலன்களை நாம் இந்த பதிவிலே பார்க்கவிருக்கிறோம். இதை முன்னிட்டு இந்த குரு பயிற்சியினுடைய சிறப்புகளை நாம் அறியும் முகமாக என்னுடன் இணைந்து அஸ்ட்ராலஜர் உமா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியை பற்றியும் வேதிக் அஸ்ட்ராலஜியை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நாடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அஸ்ட்ராலஜியை பற்றியும் படித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு அவர்கள் ஜாதகங்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையிலே குறைகளை நீக்கி நிறைகளை சேர்த்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு பல வழிகளை, பல மார்க்கங்களை அவர்கள் ஜோதிடத்தின் வழியாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு அர்ப்பணி ஆற்றிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இன்று என்னுடன் சேர்ந்து, உமா அவர்களும் என்னுடைய சிஷ்யை தான், என்னுடன் சேர்ந்து இந்த பதிவினை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே முதலிலே நம்முடைய உமா அஸ்ட்ராலஜி அவர்களை நம்முடைய அருளமுதம் ஜோதிட நிலையத்தின் சார்பாக வருகவென வரவேற்கிறோம். நமஸ்காரம்மா, எப்படி இருக்க? நமஸ்காரம் மாமா, நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சௌக்கியம், நல்லா சௌக்கியம். நம்ம இந்த குரு பயிற்சி பதிவை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்போம். எல்லாரும் குரு பயிற்சி பலன்கள், ராசி பலன்கள் இப்படிலாம் கொடுக்குறான். நம்மளும் கொடுக்க போகிறோம், நம்மளும் ராசி பலன்லாம் கொடுக்க போகிறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும். அதனால் முதல்ல குருன்றவர் யார், ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு போவோம். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். குருன்னா யார்? ஏதோ குரு பயிற்சி பலன், கடகத்துக்கு இதில் 10 11 குரு வரார், துலாத்துக்கு 8 வரார் அப்படின்னு சொல்லிகிட்டே போகாமல், பலன்களை சொல்லாமல், முதல்ல அந்த குரு பயிற்சினா என்னது, இந்த குருன்னா யார் அப்படிங்கிறத முதல்ல இந்த டிஸ்கஷனில் முதல்ல ஆரம்பிப்போம். இப்போ குரு அப்படின்னு சொன்னாலே நம்ம சொல்லுவோம், பொதுவாகவே நம்முடைய சனாதன தர்மத்தில் குருன்னு சொன்னாலே ஆச்சாரியன் பொறி அப்படின்னு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்கு. அது மட்டும் கிடையாது, ஹயகிரிவரை ஒரு குருவாக வச்சுருக்கிறோம், தட்சிணாமூர்த்தியை குருவாக வச்சுருக்கோம், சுப்பிரமணியரை குருவாக வச்சுருக்கிறோம். இது மட்டும் கிடையாது, இந்த தர்மத்தை காப்பாற்றுறவா எல்லாருமே குரு தான். ஏன்னா சித்தாதி முனிவர்கள், யோகிகள் எல்லாருமே குரு, ரிஷி மகான்கள் எல்லாமே குருவாக நம்முடைய சாஸ்திரத்தில், நம்முடைய தர்மத்தில் சொல்லியிருக்கு. புரியுது உங்களுக்கு? இதில் நம்ம நவகிரக குரு அப்படின்னு சொல்லும் பொழுது தேவலோகத்தில் ஏன்னா தேவர் 33 கோடி தேவர்கள்லாம் இருந்து அதுக்கு தலைவனாக இந்திரன் இருக்கிறான். அதில் நவகிரகங்களும் இருக்கிறான். அதில் நவகிரகத்தில் குருவாக இருக்கக்கூடிய அவருக்கு பிரகஸ்பதின்னு பேர். அந்த பிரகஸ்பதி தான் தேவகுரு என்று கொடுக்கப்படுறார். அப்போ தேவர்களுக்கு ஒரு குரு யாருன்னு சொன்னால் பிரகஸ்பதி, அவருக்கு தேவகுருன்னு பேர். நம்ம குருன்னு சொன்னாலே உடனே தட்சிணாமூர்த்தி, இல்லை ஐகிரீவர், சுப்பிரமணியர், அதுபோக மற்றபடி ஆச்சாரிய பெருமகள் இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நவகிரகம் அப்படின்னு வரும்பொழுது, ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் வரும்போது, இந்த நவகிரக குருன்றவர் பிரகஸ்பதி, தேவகுரு அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நவகிரக குருவுக்கு பரிகாரம் பண்ணால் நேராக போய் தட்சிணாமூர்த்திக்கு பண்ணிட்டு இருக்கா. புரியுது அவனுக்கு? ஹயகிரிவருக்கு பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா சில பேர் அந்த மார்க்கத்தில், சைவ வைணவ மார்க்கத்தில் இருக்கிறவா, நான் போய் நவகிரகத்துக்கு போக மாட்டேன், நான் தட்சிணாமூர்த்திக்கு போக மாட்டேன், நான் போய் ஹயகிரிவருக்கு பண்ணிடுறேன், அவருக்கு பண்ணாலே போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் வச்சுட்டு இருக்கா. அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. ஏன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக வாழ்ந்து கரெக்டாக சாப்பிட்டா டாக்டரே தேவையில்லை. லைஃப் ஸ்டைலும் கரெக்டாக இருந்து ஃபுட்டு ஹேபிட் கரெக்டாக இருந்தான்னா டாக்டர் தேவையில்லை. லைஃப் ஸ்டைல் தப்பாக இருந்து ஃபுட்டு ஹேபிட் தப்பாக இருந்தால் ஒரு டாக்டரை போய் தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம முழு சரணாகதித்துவத்தோட தர்மத்தோட அனுஷ்டானம் பண்ணால் எந்த தேவதையிலும் மற்ற தேவதையெல்லாம் சேவிக்கணும்னு அவசியமே கிடையாது. நேரம் பெருமாளை சேவிச்சா போதும். அது சரணாகதி. அது நம்ம எல்லாமே கரெக்டாக இருந்து நம்ம தர்மப்படி வாழ்ந்து, தர்மப்படி நடந்து, கரெக்டான சாப்பாடு ஆகாரம் எடுத்துட்டு, ஆகார நியமங்களை கடைபிடித்து, மற்ற எல்லாமே கரெக்டாக ஆச்சார அனுஷ்டானங்கள் கடைபிடித்து தர்மத்தின் பாடையில் போனான்னா நமக்கு சரணாகதி கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாமே தப்பாக இருந்துட்டு சரணாகதின்னு சொன்னால் சரியாக வராது. அப்போ இந்த கிரகங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக வந்துடும். கிரகங்கள்கிட்ட போய் சரண்டர் ஆகத்தான் செய்யணும். அந்த வகையில் இந்த நவகிரகங்களில் பெரிய கிரகங்கள் சொல்லும்போது சனி இருக்கார், ராகு இருக்கார், கேது இருக்கார், இதில் மற்ற 9 கிரகங்கள் இருந்தால் கூட
அதில் குரு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை ஸ்தானத்தைப்பட்டிருக்கிறார். இந்த குருவை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்னை பொறுத்தவரையும் குரு பகவான்றது வந்து நமக்கு வந்து 2 குரு இருக்காமாம்மா நவகிரகத்திலே. வந்து ஒன்று அசுர குருவும் எடுத்துப்போம், சுக்கிரன் எடுத்துப்போம், இன்னொரு தேவகுரு பிரகஸ்பதி எடுத்துப்போம். நமக்கு வந்து எல்லாரும் அஸ்ட்ராலஜியில் ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுவான்னா, குரு அருள் இருந்தால் நமக்கு சகல தோஷமும் நிவர்த்தி ஆகிடும், குரு பார்வை இருந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அது ஜென்ரலாக நம்ம எல்லா ஆரோஸ்கோப்புக்கும் அது நமக்கு அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதா இல்லையான்றது வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக தான் பார்க்கணும் அது. ஏன்னா குரு அருள் நமக்கு முக்கியம் ஜாதகத்தில். ஆனால் சகல தோஷமும் மட்டும் குரு வந்து நமக்கு போக்க மாட்டார். அதை தவிர உங்களுக்கு வந்து குருவோட நெகட்டிவ் கான்செப்ட்ஸும் இருக்குது, அதையும் நம்ம பேசணும். கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம வந்து சனி பகவானோ ராகு கேதுவோ மட்டுமே நம்ம வந்து நவகிரகத்தில் வந்து கெடுதல் தரக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை தவிர நமக்கு என்னதான் சுபகிரகத்தில் குரு வந்தாலுமே சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் நமக்கு சகல விதமான கெடுதல் பலனும் கொடுப்பாருன்றது வந்து என்னோட ஒரு கான்செப்ட். அற்புதமாக சொன்னேன். அதாவது இன்றைக்கி கூட நான் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன், ஹோமங்கள்லாம் பண்ணும் பொழுது இந்த கிரகங்களில் இந்த 9 கிரகங்களில் தசைகள்லாம் நடக்கும் இல்லையா, அவளுடைய தசைகள் நடக்கும் இல்லையா, அதில் குரு தசை நடந்தால் தான், குரு தசை நடக்கும் பொழுது அதுக்கு சாந்தி பரிகாரம் உண்டு. குரு தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 6 மாதத்துக்கு முன்னாடியே ராகு பிரகஸ்பதி சந்தி சாந்தின்னு ஒரு ஹோமம் பண்ணுவோம். ராகு தசை முடியும் போது 6 மாதத்துக்கு முன்னாடி, குரு தசை ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சந்தி சாந்தி பண்ணுவோம், குரு சாந்தி. புரியுதவனுக்கு? இது வந்து ராகு பிரகஸ்பதி சந்தி சாந்தின்னு பேர். ஏன்னா அந்த குரு தசை நீ சொன்னது தான், இது வந்து குரு பாசிட்டிவ் மட்டும் கொடுப்பான்னு எல்லாம் நம்பிடக்கூடாது. குருவிட்ட நெகட்டிவ் அதிகமாகவும் இருக்குது, நிறைய இருக்குல்ல, ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஏன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், குருவுக்கு வந்து நீ சொன்னியே தேவ பிராமணன், தேவகுருன்னு பேர், சுக்கிரனுக்கு அசுரகுருன்னு பேர். தேவ பிராமணன் சொன்னா, தேவகுருன்னு சொன்னா நம்மகிட்ட ரொம்ப பியூரிட்டி எதிர்பார்ப்பான், பிரம்ம குணத்தை, தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், பிரம்ம குணத்தை ஃபாலோ பண்ணணும், பிரம்மத்தை அறிஞ்சிருக்கணும், அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணணும், அவனோட டிசிப்ளின் தர்மம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை முறை இருக்கணும். அப்படி இல்லாத வாழ்க்கை இந்த குரு என்ன பண்ணுவார், எகென்ஸ்ட் ஆயிடுவார். அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ அந்த குரு நமக்கு மைனஸ் ஆயிடுவார். குரு தசை வந்துருது அப்படின்னு சில சந்தோஷப்பட்டு இருப்பான். ஆனால் குரு தசையில தான் நிறைய பேர் நிறைய இழந்திருக்கா. மனைவி இழந்தவா இருக்கா, குழந்தை இழந்தவா இருக்கிறா, குழந்தை இழந்திருக்கா, குடும்பத்தை இழந்தவாள்லாம் இருக்கிறான். புரியுதவனுக்கு? சத்குடும்பமாக இருந்தால் கூட அதில் கஷ்டங்களை அனுபவிப்பான். புரியுதவனுக்கு? அப்போ இந்த குரு திசைங்கிறது, குருங்கிறவர் அவர் வந்து நல்லதையும் பண்ணுவார். யாருக்கு? நல்லவாளுக்கு நல்லதும், கெட்டவாளுக்கு அதர்மத்தை ஃபாலோ பண்ணி கெட்டதும் பண்ணுவார். அப்போ நீ சொன்னது தான், அந்த குரு வந்து குரு பார்க்க கோடி பாப விமோச்சனம் அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருந்தா கூட, ஆனால் அந்த குரு எக்ஸம்ஷனில் அந்த குரு பார்த்தா கூட, பார்வைப்பட்டா கூட சமயத்தில் அவள்கிட்ட அதர்மங்கள் இருந்ததுன்னா அவளுக்கு அது நெகட்டிவாக கூட போகும். ரொம்ப அற்புதமாக நீ சொன்ன, நான் அதை எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த குரு வந்து இந்த குரு நம்ம எதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார்? குரு நம்ம ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிறோன்னா புத்திரகாரகன் சொல்லுவோம், தனக்காரகன், அது ஃபஸ்ட்டு கான்செப்டில் எடுத்துப்போமாம்மா. அதை தவிர வந்து பொன் பொருள் சேர்க்கை எல்லாத்துக்குமே குரு தான் அதிபதி. அதை தவிர நமக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு தலைமை பதவி வேணும், ஒரு இடத்துல நம்ம ஜட்ஜா நம்ம ஒரு அத்தாரிட்டேட்டிவாக பேசணும், ஒரு தலைமை தாங்கி நம்ம பேசணும்னா அது குருவோட அருள் வேணும். முதல்ல சூரியனோட அருள் எடுத்துப்போம், அடுத்தது குரு அருள் எடுத்துப்போம். பொதுவாகவே நம்ம ஒளி கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், குரு, புதன் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் வந்து எந்த கஷ்டங்கள் வந்தாலுமே நம்ம அதை தாண்டி மீண்டு வந்துட முடியும், வர முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. சரி, அதுல குரு வந்து மிகப்பெரிய பங்களிப்புல இருக்க. இப்போ வந்து இப்போ இந்த குரு வந்து மஞ்சள், மாங்கல்யம், என்ன பொன், இதெல்லாம் அதுக்குதான் அவருக்கு வந்து பெண்களுக்கு முக்கியமான கலத்திரக்காரகன். அவனுக்கு கனகன்னு பேரு, பொன்னன்னு பேரு, மஞ்சளுக்கு அதிபதி. மாங்கல்யத்துல அந்த தங்கம் இருக்குல்ல, கோல்டு, அதுக்கு அதிபதி. மாங்கல்யத்துக்கு செவ்வாய் அதிபதி. ஆனா அந்த மாங்கல்யத்துல கோல்டுக்கு குரு அதிபதி. ஆனா அது போக உடம்புல என்ன அவயமா இருக்கார்? உடம்புல வந்து நம்மளோட சதைகள். புதன்னா நரம்பு, குருன்னா சதைகள். தொடப்பகுதி குருவுடைய பகுதி.
தொடப்பகுதியும் பாதம், பாதமும் குருவா இருக்கார். பாதம் இருக்கு இல்லையா, அடி பாதம். அதாவது இந்த காலபுருஷ தத்துவம் இருக்கு இல்லையா, அதுல மேஷம் தலை, அதுல இருந்து வருஷம் ஒவ்வொரு அவயங்களா வரும். அப்ப தனுசு வரும்போது தொட வரும், அடுத்து மீனை வரும்போது பாதம், அடி பாதம் வரும். அப்ப அந்த குரு பாதம் தொடையாம இருக்கார், பாதமா இருக்கார். சரி, காலபுருஷ தத்துவத்துல இந்த தொடை பகுதி என்ன தத்துவத்துல வருது? தர்ம தத்துவத்துல வருது. தர்ம தத்துவத்துல வருது. அது மோட்ச தத்துவத்துல. பாதம் வந்து மோட்ச தத்துவம். அயன பயன சயன சுகபோகஸ்தானம் மோட்சம் மறுபடியும் அது வருது. அப்ப அதனால தான் நம்ம சொல்லுவா குருவுடைய பாதத்தை பிடிச்சுக்கோ, பிடிச்சா உனக்கு மோட்சம் கிடைச்சிடும். ஆமா ஆமா. அதே மாதிரி தொடையில தர்மம் இருக்கிறதுனால அன்னைக்கு நம்ம பிராமணா எல்லாம் தொடையில மடியில உட்கார வச்சிருந்தா மாங்கல்ய தானம் பண்ணுவான். ஏன்னா நான் வந்து என் பொண்ணை வந்து தர்மப்படி வளர்த்துருக்கேன், நான் தர்மப்படி வாழ்க்கை வாழ்ந்து என் பொண்ணை தர்மப்படி வளர்த்து அந்த தர்மத்தினுடைய அடிப்படை தர்மம் தான் அதுக்கு பேஸா இருக்கு. அப்பேற்பட்ட பொண்ணை உனக்கு கொடுக்குறேன். அவ தர்ம பத்தினியா இருப்பா. தகப்பன் ஸ்தானம், அதுதான். அதான் 9ஆம் அதிபதி அப்பாவுடைய பிதிருஸ்தானமா இருக்கிறதுனால 9ஆம் இடம் வந்து அது காலபுருஷத்துப்படி தர்ம தொடையாம இருக்கிறதுனால 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானம், அதுக்கு ஒரு பேரு பாக்கியஸ்தானம் பேரு. பிதுஸ்தானம், தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம், இத்தனைக்கு அதிபதி அந்த தனுசு. அது தகப்பனாரா இருக்கிறதுனால அதனால தான் தகப்பனார் மடியில் உட்கார வச்சு அந்த தர்ம பீடம்னு பேர். தர்ம ஆசனத்தில் தர்மாசனம், பத்மாசனம், ஞானாசனம் அப்படின்னு ஆசனங்கள் நிறைய இருக்குது. அதில் இப்போ தந்தையினுடைய மடியில் அந்த தர்மாசனத்தில் பொண்ணை உட்கார வச்சு அது மாங்கல்ய தாரணம் பண்ணி கன்னியாதானம் கொடுக்குற அவருக்கு பண்ணும் பொழுது அந்த பெண்ணு தர்மபத்தினியாக இருப்பா. ஏன்னா இவ தர்மத்தின் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட பெண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இதுக்கு வந்து வேத சாஸ்திரங்களில் விவாகங்களில் நிறைய இதெல்லாம் இருந்தால் கூட ஜோதிட சாஸ்திரம் இதுக்கு பிரமாணத்தை கொடுக்கறது. புரியுதவங்களுக்கு? அந்த வேளை குரு வந்து ஒரு தர்மத்தினுடைய காரணனாகவும் என்ன மோட்சக்காரனாகவும் அமைப்பில் அதுக்கு. அது மட்டும் கிடையாது, மோட்சம்னா மோட்சத்தை தான் கொடுப்பான்ல. அந்த தர்ம இடத்துல பாக்கியம் இருக்கு இல்லையா, தர்மத்துல பாக்கியமும் இருக்கு, அதே மாதிரி மோட்சத்துல அயனசைன சுகபோகமும் இருக்கு. அதான் தர்மார்த்த காமிய மோட்சம் இல்லையா. அப்ப காமியத்தையும் கொடுக்கிறார், காமியத்தை கொடுத்து மோட்சத்தை. ஆனா அதுக்கு பேஸ் என்ன கேட்கிறார்? தர்மமா இருக்கணுங்கிறார். அந்த வேளை குரு வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உள்ளவர். அப்போ ஏற்பட்ட குரு. இது போக குருவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? குருவோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காலபுருஷ தத்துவப்படி அவர் வந்து தர்ம திருக்கோணத்துலேருந்து ஒரு வீடான தனுசு ரூல் பண்ணிட்டு இருக்கார் மாமா. நெருப்பு ராசிகளான தனுசு ராசியை ரூல் பண்ணுறார். அதை தவிர வந்து உங்களுக்கு நீர் தத்துவ ராசியான மீனத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கார். அந்த குரு வந்து இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து நல்ல பொசிஷன். இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் சொன்னேன், இது மாதிரி வந்து மாங்கல்ய தாரம்ன்ற ஒரு கான்செப்ட் சொன்னேன். யாரெல்லாம் அந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறாலோ குரு நல்ல பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் அவள் ஃபாலோ பண்ணுவாள். இப்போ பார்த்தேன்னா நிறையா திருமணங்கள் வந்து அகேன்ஸ்டா, பேரண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டா அவள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாள். அவளுக்கெல்லாம் குருவோட தோஷம் கண்டிப்பாக ஜாதகம் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவரோட லைஃப்லேயே பிரகஸ்பதியோட வாழ்க்கையிலேயே வந்து தாராதோஷம்ன்ற ஒரு கான்செப்ட். ஆமாம், தாராதோஷத்துக்கு அவர் தான் ஆமாம் ஆமாம் காரகனாக இருக்கார். அதனால வந்து குருவோட பொசிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவளோட கணவனோட பொசிஷன் நல்லா இருக்கும் அவள் லைஃப்ல. அதனால தான் ஜாதகம் பார்க்கும்போது குருபலன் வந்துருத்தா, குரு நோக்கம் வந்துருத்தான் கிராமத்துலலாம் சொல்லுவா. அப்போ அந்த குருவனுடைய பங்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கையில அது மட்டும் ஒரு கணவனோட குணம் திசை, அது மங்களகாரகன் மாங்கல்யகாரகன். அடுத்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் குருவாயிடும். அதாவது அது மங்களம் மாங்கல்யத்துக்கு மட்டும்தான் செவ்வாய் இருக்கார். ஆனா வாழ்க்கை என்டையர் வாழ்க்கைக்கு குரு தான் வந்துடுறாரு. ஏன்னா தர்ம பேசுற. ஆமா, குழந்தை பிறந்த பிறகு சூரியனுடைய அந்த கான்செப்ட் தத்துவத்துல வந்துடுறாரு. இது மட்டும் கிடையாது, குழந்தைக்கு புத்திரகாரகன் ஒரு பேர் உண்டு. புத்திரகாரகன் கான்செப்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் மாமா யூடியூப்ல. குழந்தை எல்லாருக்கும் பிறந்தாலும் சத்புத்திரனா பிறக்கிறது குருவோட அருள் வேணும். ஆமா ஆமா, அதாவது பாக்கியம் பாக்கியம். அதாவது குழந்தைக்கு அதிபதி யாருன்னா குருவா இருந்தா கூட புத்திரகாரகன் குருவுக்கு பேரு. சுக்கிரனுக்கு களத்திரகாரகன்னு பேர். அதாவது நீ கரெக்டாக சொன்ன. இப்போ 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானம். ஒரு ஆணோ பெண்ணோ தீர்மானிக்கிற இடம் பஞ்சமஸ்தானம், புத்திரஸ்தானம் தீர்மானிக்கிறது. 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், கணவனோ மனைவியை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் 7th பேஸுக்கு உண்டு. ஆனால் நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குழந்தை அப்படிங்கிற அதிகாரம், சத்புத்திரன் சத்கலத்திரம் அதிகாரம் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டதாக உண்டு. புரியுதவனுக்கு? அப்போ 9ஆம் இடத்துக்கு என்ன பேர்? தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம். அப்போ வந்து சத்புத்திரனோ சத்கலத்திரமோ அமைந்தானா அது தர்மத்தின் அடிப்படையில் தான் அமையும். அப்போ யார்கிட்ட தர்மம் இருக்கோ என்ன அவளுக்கு புத்திர பாக்கியமாக மாறும், இல்லைன்னா வெறும் புத்திரனாக இருப்பான். புரியுதவனுக்கு? யார்கிட்ட தர்மம் இருக்கோ அவளுக்கு களத்திர பாக்கியம், களத்திர
பாக்கியம், மனைவி எனக்கு நல்ல மனைவி பாக்கியம், நான் செஞ்ச பாக்கியம், நல்ல ஆதக்கார் நான் செஞ்ச பாக்கியம். இது அந்த தர்மத்தின் அடிப்படையில் அமையும். அப்போ அந்த தர்மத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சனிகிட்டையும் இருக்கு, குருகிட்டையும் இருக்கு. குருவுடைய தர்மம் ஆச்சாரிய தர்மம், சனியினுடைய தர்மம் சாமானிய தர்மம். வித்தியாசம் புரியுதா? சனியுடைய தர்மம் சாமானிய தர்மம், குருவுடைய தர்மம் ஆச்சாரிய தர்மம். அப்போ சாமானிய தர்மத்திலையும் ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை அமையும், ஆச்சாரிய தர்மத்திலையும் அமையும். இதில் எது விசேஷங்கிறது அது அப்புறம் என்ன, அது 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 இன்னும் அது பெரிய கான்செப்ட், அதுக்குள்ளே போக வேண்டாம். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு தர்மம் அப்படிங்கிற வரும்பொழுது அங்கே குருவனுடைய பாற்று. அது ஏன் தர்மம் எப்படின்னா, தர்மம் டிசிப்ளினாக இருக்கணும். அதுதான் டிசிப்ளினாக இருந்தாலே அங்கே தர்மம் இருக்கும். அப்போ அதனால தான் குரு வந்து பிராமணன் சொல்கிறது. இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் வர்ணாசிரம தர்மத்தில் வரும், பிராமண சத்திரிய வைசிய சூத்ரான்னு வருது. இதில் வந்து பிராமண ஆளுக்கு தான் குரு வந்து ரொம்ப கெடுதல். இது காரகபாவம், காரபாவனாசம் பேர். இது காரகபாவம் தான். பிராமணன்னா குருக்கு பிராமணன் பேர் இல்லையா? அப்போ யார் பிராமணன் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ பிராமண குலத்தில் பிறந்து அவன் ஒழுக்கமாக இல்லைன்னா குரு வந்து அவனுக்கு அதிகமான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பார். அதனால தான் பிராமண ஆளுக்கு குரு தசை வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவான். அதாவது நீ சொல்கிறது ரொம்ப சரி. வர்ணாசிரம தர்மம்னு இருக்குது, பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா. இப்போ வந்து எல்லோரும் என்ன சொன்னால், பிராமணன் சத்திரிய வைசிய வர்ணாசிரம தர்மத்தை பற்றி இன்றைக்கி டிபேட்லாம் நடந்துட்டுருக்கு. என்ன இது நம்ம கிரகங்களுக்கே வர்ணாசிரம தர்மம் சொல்லியிருக்கு, கிரகங்களுக்கே வர்ணாசிரம தர்மம் சொல்லியிருக்கு. இப்போ குரு வந்து பிராமணன், சுக்கிரனும் பிராமணன், இவனுக்கு தேவ பிராமணன், இவனுக்கு அசுர பிராமணன். என்ன புதன் சந்திரனும் வைசியன் புரியுது அவனுக்கு? ஆமாம். இவன் வந்து சூரியனு செவ்வாயும் சத்திரியன். ஏன்னா நெருப்பு கிரகம் இல்லையா, சத்திரிய குலம். இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் சனி சூத்திரன் ராகு கேது பஞ்சமன்லாம் சொல்லியிருக்கு. இப்போ வந்து இந்த குரு தேவ பிராமணனாக இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுவான்னா, குரு வந்து சுத்தமான ஒரு பியூரிட்டியான வாழ்க்கையை எதிர்பார்ப்பான். சம்ஸ்கிருதத்துக்கும் அதிபதி குரு மாமா. ஆமாம், சம்ஸ்கிருதம். ஆமாம் 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 ஆமாம், அந்நிய மொழியில் சம்ஸ்கிருதம் குருவுடையது. அப்போ அந்த குரு வந்து ரொம்ப வேதங்களை கற்று புராணங்களை கற்றுண்டு தர்மசாஸ்திரத்தை தர்மத்தை தெரிஞ்சுட்டு, நீ படிக்காட்டாலும் பரவாயில்ல, பேசிக்கான தர்மம். இப்போ ஒருத்தனை அடித்தா வலிக்குங்கிறது தெரியாதா? இது இப்போ வேதம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, சாஸ்திரம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தனை கொண்டா சாவாங்கிறது வேதம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, சாஸ்திரம் படிக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு தர்மங்களை தெரிஞ்சு அந்த தர்மப்படி யார் வாழ்கிறாளோ அவளுக்கு குரு பாதகமான இடத்துல இருந்தால் கூட கஷ்டத்தை கொஞ்ச நாள் கொடுத்ததுக்கப்புறம் அவளுக்கு நல்லது பண்ணிடுவான். அதனால தான் குரு வந்து திசையோ குருனுடைய கோச்சாரத்தில் குரு சஞ்சாரமோ குரு வந்து போகும்போது கொடுத்துட்டு போவான்னு சொல்லுவான். போகும்போது கொடுத்துட்டு போவான். ஏன் போகும்போது கொடுத்துட்டு போவான்னு சொல்ல தெரியுமா? அந்த இப்போ ஒரு வருஷம் குரு பயிற்சி, இந்த 11 மாதம் எப்படி வாழ்கிறான்னு பார்ப்பார் குரு பார்ப்பார். 11 மாதம் எப்படி வாழ்கிறான், இவன் கஷ்டத்தோடு இருக்கிறவன் அந்த கஷ்டத்தை மீண்டு வர்றதுக்கு என்ன தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறானா பார்ப்பார். 11ஆம் மாதம் முடிஞ்ச உடனே கொடுத்துட்டு போயிடுவார் கடைசியில் போகும்போது. அதே மாதிரி குரு தசை 16 வருஷம் குரு தசை. அவன் குரு ஜாதக ரீதியாக மோசமாக இருந்தான்னா 16 வருஷத்தில் 14 வருஷம் புரியுது அவனுக்கு வெயிட் பண்ணுவார். அதாவது சூரிய புத்தி வரைக்கும் வெயிட் பண்ணுவார். சூரிய புத்தி வந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார், குரு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். சூரிய புத்தி வந்து அவருடைய தன்மை வெளிப்படும். அதனால தான் குரு வந்து இதுபோக இன்னொரு ஜோதிட சாஸ்திரம் சில பேர் சொல்லுவாள், குருவும் சுக்கிரனும் மத்தியம பாகத்தில் பலன் கொடுப்பார்கள். என்ன புதன் வந்து சந்திரனும் தன்னுடைய ஆயுள் காலம் முழுக்க அந்த தசா காலம் முழுக்க பலன் கொடுப்பார்கள். என்ன பாவக்கிரகங்கள் அந்திம காலத்தில் பலன் கொடுப்பார்கள். ஒரு கான்செப்ட் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில், தெரியுமா? அதாவது பாவக்கிரகங்கள் அந்திம அந்த தசையினுடைய முடிவில், அதாவது ஒரு தசையை 3ஆக பிரிக்க சொல்கிறது சாஸ்திரம். முதல் பாகம், மத்திய பாகம், கடைசி பாகம், அந்திம பாகம்னு. இந்த பாபகிரகங்கள் சூரியனோ செவ்வாயோ ராகுவோ சனியோ கேதுவோ இவெல்லாம் அந்த அந்திம காலத்தில் பலன் கொடுப்பான். புரியுதா? குருவும் சுக்கிரனும் மத்தியம காலத்தில் பலன் கொடுப்பான். என்ன புதனும் சந்திரனும் அதனுடைய தசா ஃபுல்லாக பலன் கொடுப்பான். ஈக்குவலாக இருக்கும் பலன், அதனுடைய பலன் வந்து அது மாதிரி சாஸ்திரம் பிரிச்சிருக்கு. ஆனால் இந்த குரு வந்து என்ன பண்ணுவார்னா, மத்தியம காலத்தில் கொடுக்குறது அது ஒரு விதி இருந்தால் கூட இந்த குரு என்ன பண்ணுவார்னா, அந்த மத்தியம காலத்தில் தான் அந்த ப்ராசஸிங் அதை தான் அவள் வந்து சொல்கிறான், வேறு அது தெரியாமல் சொல்கிறா. மத்தியம காலத்தில் கொடுப்பாருன்னு சொன்னால் மத்தியம காலத்தில் அவர் அந்திம காலத்தில் கொடுக்கக்கூடிய பலனுக்கு இந்த குரு திசையினுடையோ அல்லது குரு கோச்சாரத்தை குரு சஞ்சரிக்கக்கூடிய அந்த மத்தியம காலத்தில் அதற்குரிய ப்ராசஸிங் என்ன கொடுக்க போகிறாரோ அந்த ப்ராசஸிங் அங்கே ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் அவன் மத்தியம காலத்தில் கொடுப்பான்னு சொல்கிறான். புரியுதவங்களுக்கு? அது மாதிரி குரு வந்து ஒரு அற்புதமான நவகிரகங்களில் ஒரு குரு. பிரகஸ்பதி இன்னும் சொல்லப்போனால் தேவர்களெல்லாம் அவளுக்குள்ளே ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு அசுரன் தவம் பண்ணுறான்,
தபஸ் பண்ணி பெரிய வரம் கேட்டு இதனால் லோகத்துக்கே ஒரு இது கேடு ஏற்பட போகிறதுனா உடனே தேவலோகத்தில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும்போது அப்போ குரு பிரகஸ்பதி தான் கடைசியில் எல்லாத்தையும் டிஸ்கஷன்லாம் மீட்டிங் முடிஞ்சோடனே குரு பிரகஸ்பதி தான் கேட்பார், இந்த தீர்வு முடிவு என்னன்னு கேட்பார். அப்போ குரு பிரகஸ்பதி தான் அவளுக்கு ஆலோசனை சொல்லுவார். புரியுங்களுக்கு? அப்போ எப்படி ஒரு தேவலோகத்தில் 33 கோடி தேவர்களுக்கும் ஒரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பிரகஸ்பதி, அந்த நவகிரகத்தில் குரு தான் பிரகஸ்பதின்னு பேர், அவர் தான் தேவகுருன்னு பேர், அவர் ஆலோசனை சொல்லக்கூடிய குரு இருக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த குரு பகவான் என்பவர் அவரவர்களுடைய ஜாதக ரீதியாக நல்ல இடத்தில் அமைந்து விட்டால் அவருடைய நற்பலன்களையும், சாதகமான இடத்தில் அமைந்து விட்டால் தீய பலன்களை கொடுத்தால் கூட அவர்கள் தர்மத்தை அனுசரித்து வாழ்ந்து விட்டால், குரு பாதகமான இடத்தில் இருந்தால் கூட சிறிது நாள் அந்த கர்ம வினையினுடைய கஷ்டத்தை கொடுத்து விட்டு பின்னால் நற்பலன்களையும், சாதகமான இடத்தில் அமர்ந்து விட்டால் தர்மத்தை அனுசரித்தால் மிக நல்ல பலன்களையும், சாதகமான இடத்தில் அமைந்து அவர்கள் பாதகமான செயலை சேர்ந்தால் அவர்களுக்கு மறுபடியும் பாதகமான பலனையும் கொடுப்பார். அப்போ குரு எப்படிங்கன்னா இதுதான் கொடுப்பாருங்கிறது குருவுடைய நிலை இல்லை. புரியுதா? குரு தர்மத்தை அடிப்படையாக கொண்டு அனுஷ்டானத்தை, அதாவது ஆச்சாரிய தர்மத்தை அடிப்படையாக கொண்டு அவர் பலன் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு குருவினுடைய பலன் ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு.